வணக்க நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் கோட் என்ன பார்த்தீங்கன்னா GE3151 இதுதான் சப்ஜெக்ட் கோட். இப்போது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிறதா இருந்தால் மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணாதீங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டெவலப்பிங் அல்காரிதம், அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படி சொல்லி உங்களுக்கு டவர் ஆஃப் அனாய், அதுக்கப்புறம் மினிமம் இன் லிஸ்ட், அதுக்கப்புறம் இன்சர்ட் கார்டு இன் லிஸ்ட் ஆஃப் சார்ட்டடு, அப்புறம் உங்களுக்கு இந்தமாரி ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்தமாரி உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸு உங்களுக்கு யூனிட் 1லேருந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இதெல்லாம் உங்களுக்கு அல்காரிதமே எழுதணும். நீங்கள் வந்து ப்ரோக்ராம் எழுதக்கூடாது, அல்காரிதமே உங்களுக்கு கேட்பாங்க. அல்காரிதம் எப்படி பண்ணுறது தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரி ப்ராப்ளம்ஸ், அல்காரிதம் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, எப்படி ஃப்ளோ சார்ட் வரைவீங்க, அந்தமாரி உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸு, இது வந்து உங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இப்போ இந்த 3 தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இப்போது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், தியரி பேஸ்டாகவும் இருக்கும், சரிங்களா? யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். யூனிட் 2லேருந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதாவது உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸு ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு யூனிட் 2லேருந்து யூனிட் 1 மட்டும் தான் கொஞ்சம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிட் 2லேருந்து கொஞ்சம் அதாவது உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸு. அதில் வந்து உங்களுக்கு இது கூட உங்களுக்கு எப்படி எழுதணும்னா, ஒரு டேட்டா டைப் இன்ட்டுனா இன்ட்டு பற்றி கொஞ்சம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான சின்ன ஒரு ப்ரோக்ராம் அந்தமாரி எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க்கு உங்களுக்கு நிறைய ஸ்கோர் பண்ணுவீங்க எக்ஸாம்ஸில், அந்தமாரி நீங்கள் எழுதும்போது. அதனால் நீங்கள் டேட்டா டைப்ஸு அந்தமாரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய கொஷின்ஸ். அதனால் தியரி வித் கொஞ்சம் ஸ்மால் ப்ரோக்ராம் அந்தமாரி நீங்கள் எழுதி பார்க்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்ஸ் தான் இம்பார்ட்டண்டானது. யூனிட் 2 ப்ரோக்ராம்ஸ் தான் நீங்கள் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இப்படி ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணலாம், இல்லை நம்ம கொடுக்குற நோட்ஸை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம்ஸு இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஏன்னா பார்ட் சிக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், பார்ட் பிக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்ஸ் வந்து ₹40 ஆகுது. அது வந்து நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் பார்த்தீங்கன்னா 8754411097. இந்த நம்பருக்கு கால் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏதாவதுனா டவுட்ஸ்னால் இந்த மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஸ்பீடாக இருக்கும். மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா TERRACEOUT terraceout@gmail.com. இது எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். அதுவே நீங்கள் வந்து இந்த நோட்ஸ் எப்படி வாங்கணும்னு வச்சிங்கன்னா, இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணும்போது எந்த ரெகுலேஷன் நோட்ஸு எந்த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு நோட்ஸ் ரிசீவ் ஆயிரும், சரிங்களா? மேக்ஸிமம் கொஞ்சம் டிலே ஆச்சுனாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபியரும் பட தேவையில்லை, உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் வந்துடும். ஆனால் இப்போ வந்து 5 மினிட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் ரிசீவ் ஆயிரும். இப்போ வந்து யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸு, இஃப் எல்ஸு, இதெல்லாம் தான் உங்களுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, சரிங்களா? இதுவும் நான் சொன்ன மாதிரி தான் எழுதணும். அதாவது கொஞ்சம் தியரி, அதுக்கப்புறம் வந்து அதோட உங்களுக்கு அதோட சின்டாக்ஸு, அதுக்கப்புறம் அதோட ப்ரோக்ராம் அந்தமாரி எழுதணும், சரிங்களா? எப்படி நம்ம டேட்டா டைப்ஸு கொஸ்டின் சொன்னேன் யூனிட் 2ல், அந்தமாரி நம்ம எழுதணும் இதுவும். அதேமாரி யூனிட் 3ல் உங்களுக்கு அடுத்து இது இம்பார்ட்டண்டானது பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸில் வைல், அதுக்கப்புறம் ஃபார் லூப், அந்தமாரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எழுதுவீங்க. ஐட்ரேஷன்ஸும் கேட்பாங்க, இல்லை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டும் கேட்பாங்க. கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து எப்படி கேட்டாலும் தயாராகணும். அதனால் நீங்கள் வந்து பயப்பட செய்யுங்க, ஈஸி தான். யூனிட் 3 ரொம்ப ஈஸியானது தான். யூனிட் 3 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே ஈஸி. நீங்கள் வந்து கொஞ்சம் தியரி, சின்டாக்ஸு, சின்ன ப்ரோக்ராம் இந்தமாரி எழுதினாலே உங்களுக்கு பேப்பர்ஸும் நிறையா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்க, பேப்பர் எவாலுவேட் பண்ணுறவங்க வந்து இந்த பையன் வந்து, அதாவது பையனோ பொண்ணோ, இந்த ஸ்டூடெண்ட்டு பர்டிகுலராக இந்த நல்லா தெளிவாக எழுதியிருக்காங்க, நல்லா நாலேஜான பர்சன் நினைப்பாங்க. நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தியரி எழுதிட்டு சின்ன சின்ன ப்ரோக்ராமாக எழுதினா கூட உங்களுக்கு அதோட ஸ்கோர் வந்து தனியாக தெரியும், அந்த பேப்பரே தனியாக தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். எவாலுவேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும், இந்த ஸ்டூடெண்ட்
பர்ஃபெக்ட் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்ட்ரிங்ஸு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்களுக்கு யூனிட் 3ல ப்ரோக்ராம்ஸு, ஸ்ட்ரிங்ஸ் பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் லூப்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட், இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அது எந்த ப்ரோக்ராம் கேட்பாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் மெயினாக உங்களுக்கு இந்த பார்ட் சி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதாவது ரொம்ப டிஃபிகல்ட் லெவல் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியும் இல்லை, மீடியம் லெவலில் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் உங்களோட நோட்ஸை ரெஃபர் பண்ணலாம், நம்ம நோட்ஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம்ஸு ரெஃபர் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப ரிப்பீட்டடான ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு போங்க, சரிங்களா? ரிப்பீட்டடான ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு ரெக்கர்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியலு, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் பார்த்திங்கன்னா பைனரி சர்ச், லீனியர் சர்ச், இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டானது. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம், இந்தமாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சம் ஆஃப் அன் அரே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 2 வேரியபிள்ஸ், அதாவது ஒரு வேரியபிளில் இருக்கிற டேட்டாஸ் இன்னொரு வேரியபிள், அந்தமாரி உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸு. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக சர்ச்சிங்கில் பார்த்தா பைனரி சர்ச், லீனியர் சர்ச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ட்டிங்கில் பபிள் சார்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு மர்ஜ் சார்ட், அதுக்கப்புறம் இன்சர்ஷன் சார்ட். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பிசி, கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாட்டியும் நீங்கள் ஜஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் இட்ஸ் இனஃப் ஃபார் த ப்ராக்டிஸ். வெரி ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ரொம்பவுமே உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் நீங்கள் ஒன்ஸுக்கு ட்வைஸ் நீங்கள் அந்த ப்ரோக்ராம்ஸை உங்கள் கைப்பட எழுதி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தா லிஸ்ட்டு, டப்பிள்ஸ், டிக்ஷனரி. இதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது லிஸ்ட்டு இல்லை டப்பிள்ஸ், அப்படி இல்லைனா டப்பிள்ஸ் இல்லை டிக்ஷனரி, இந்த 2 காம்பினேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 3மே ஆனால் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன், அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபோக்கஸ் வந்து லிஸ்ட் இல்லை டப்பிள்ஸ் இல்லை டிக்ஷனரி, இந்த 2 காம்பினேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த 3 கான்செப்ட்டுமே என்னென்ட்டு உங்களுக்கு கொடுத்தா ஓரளவுக்கு எழுத தெரியணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் சொன்ன தெரியுமா, இந்த 2 காம்பினேஷன் இல்லை இந்த 2 காம்பினேஷனு பர்ஃபெக்டாக இருக்கணும், சரிங்களா? ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பார்ட் பியில் உங்களுக்கு ஒரு டப்பிள்ஸ் கேட்டு, பார்ட் சியில் லிஸ்ட்டு கேட்டு, இல்லைனா டிக்ஷனரி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த 3 இதுவுமே எப்படி எழுதுறதுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். நல்லா பர்ஃபெக்டாக தெரிய வேண்டியது லிஸ்ட்டு, டப்பிள்ஸ் காம்பினேஷன், இல்லைனா டப்பிள்ஸ், டிக்ஷனரி காம்பினேஷன் கொஸ்டின்ஸ் நல்லா தெரியணும். யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெயினாக இது என்னென்னா ப்ரோக்ராம்ஸும் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நான் சொன்ன தெரியுமா, அதில் சில ப்ரோக்ராம்ஸ் சொன்னேன், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். அதுமாதிரி லிஸ்ட்டு பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ், டப்பிள் பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ், டிக்ஷனரி பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், அப்புறம் ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங், கமெண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ், இந்த 3 தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ப்ரோக்ராம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம்ஸ் எந்தெந்த யூனிட்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா, நான் சொன்ன ப்ரோக்ராம்ஸு ஒரு சைடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது தவிர நீங்கள் வந்து யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 2 வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். மற்றபடி யூனிட் 3, யூனிட் 4 உங்களுக்கு பேஸ் பண்ண ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி உங்களுக்கு யூனிட் 5ல் வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ரீடிங், ரைட்டிங் அதெல்லாம் ஒரு தேரி, அதுக்கப்புறம் சின்டாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம், இந்தமாதிரி பேஸ் பண்ணி எழுதுங்க ஆன்சர்ஸ், சரிங்களா? அது வந்து அந்தமாதிரி எழுதுனா உங்களுக்கு பேப்பர் கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க, அந்தமாதிரி எழுதுனா, சரிங்களா? இதில் தான் உங்களுக்கு யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நான் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன டாபிக்ஸ்லேருந்தே தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். அதனால் 2 மார்க்ஸ் ஒன்றும் எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்ல. நான் சொன்ன டாபிக்ஸில் இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே படித்தாலே சப் டாபிக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் 2 மார்க்ஸ் ஈஸியாக எழுதிடலாம், சரிங்களா? இப்போ இதில் தான் இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைனா நம்ம சேனலுக்கு நீங்கள் மெம்பர் ஆகலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.